குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக டால்டன்ஸ் மாடல் பார்த்துருந்தோம், தாம்சன் மாடல் பார்த்துருந்தோம், ரூதர்ஃபோர்ட் கூட பார்த்துருந்தோம். போர் மாடலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இந்த போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி வந்துட்டு வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி அப்படின்னு சொன்னால் அது ஆற்றலானது வரையறுக்கப்பட்டது. எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஹச் மியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹச்னா என்னப்பா அந்த இடத்துல? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். மியூனா என்னது? ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஃப்ரீக்வென்சி வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சி பை லேம்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லேம்டாண்டா அந்த இடத்துல வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். நம்ம டி பிராக்லி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கான்செப்ட் வருது, அதில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ எனர்ஜி வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க? ஈஸ் ஈக்குவல் டு ஹச் மியூ. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க் ஆஃப் பிளாங்க்ஸ் அண்ட் ஐன்ஸ்டீன். சரிங்களா? ஐன்ஸ்டீனும் சரி, பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட். சரிங்களா? அவங்களும் சரி. ஸோ தட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் குவான்டைஸ்டு இன் யூனிட் ஆஃப் ஹச் மியூ. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எனர்ஜி அப்படின்றது? ஹச் மியூக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேர் மியூ அப்படின்றது என்னது இந்த இடத்துல? ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியும், சி பை லாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஹச்சோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஹச்னா என்னதுப்பா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சொன்னேன். 6.626 × 10⁻34 ஜூல் செகண்ட் அப்படின்றதான் இதோட வேல்யூ. எக்ஸ்டெண்டிங் த பிளாங்க்ஸ் குவாண்டம் ஆஃப் ஹைப்போதெசிஸ் டு எனர்ஜி ஆஃப் ஆட்டம்ஸ் நீல்ஸ் போர் ப்ரொபோஸ்டு. இவங்க கான்செப்டை வச்சுக்கிட்டு நீல்ஸ் போர் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நியூ மாடல் ஆஃப் அன் ஆட்டம் அதை இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1. இதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும்? ஒரு ப்ரோட்டான் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். நியூட்ரான் அப்படின்றது இருக்காது. சரிங்களா? 1 - 1 அப்படின்றது என்ன வந்துடும்? நியூட்ரான் கண்டுபிடிக்க ஃபார்முலா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ 1 - 1 என்ன வந்துடும்? 0 நியூட்ரான்ஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நியூட்ரான் இல்லாத தனிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் இந்த ஃபார்ம் ஆஃப் புரோட்டியம் அப்படின்ற ஐசோடோப்பில் இருக்கும். இது ஒரு சும்மா 1 மார்க் கொஸ்டின் நான் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த எலக்ட்ரானோட ஆற்றல் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லைன்னா நிர்ணயிக்கப்பட்டது. இந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் என்ன பண்ணுமா? நியூக்ளியஸை சுற்றி வருமா. சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த பார்த்தீங்களா, எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் மைனஸ் சார்ஜ். இந்த மைனஸ் சார்ஜ் வந்துட்டு இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் இந்த இடத்துல. இந்த நியூக்ளியஸை சுற்றி வருமா. அந்த எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் எ செர்டன் ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத். ஒரு குறிப்பிட்ட ஆற்றலுடைய அந்த வட்டப்பாதைகளில் எலக்ட்ரான் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கு பேர், இந்த வட்டப்பாதைக்கு பேர் என்னது? ஆர்பிட். கேட்பாங்கப்பா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் என்ன வச்சுக்கணும் நம்ம? ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஏ சர்க்குலர் பாத். சரிங்களா? இட் இஸ் என்னது? சர்க்குலர் பாத், இல்லைனா ஃபிக்ஸ்டு சர்க்குலர் பாத் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி உள்ள ஒரு வட்டப்பாதை. இதில் என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும் அப்படின்றத நான் வச்சுக்கணும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஃபைன் ஆர்பிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதணும். எலக்ட்ரான் சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட் அப்படின்னு நான் வச்சுக்கணும். எதை சுற்றி வரும்? நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதைக்கு பேர். சரிங்களா? அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு எனர்ஜி அப்படின்றது ஆற்றலானது வரையறுக்கப்பட்டது. அதில் வந்துட்டு என்னது? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு சுற்றி வரும். அந்த சுற்றி வரக்கூடிய அந்த இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் அரவுண்ட் த, சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ் இன் விச் ஆங்குலர் மூமெண்டம். சரிங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக, எலக்ட்ரான்ஸ்னால் இந்த நியூக்ளியஸ் இருக்குப்பா, நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குது? ஆர்பிட். இது இந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் என்னது? ஆர்பிட். இந்த வட்டப்பாதைகளில் தான் என்ன ரொட்டேட் ஆகி வருது? எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ். இதில் தான் ரொட்டேட் ஆகிட்டே வரும்போது அதோட ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு சொன்னால் கூட என்னது? கோண உந்தம். சரிங்களா? அந்த ஆங்கிள் அப்படின்றது எவ்வளவு ஈக்குவலாக இருக்குமா? அந்த கோண உந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய MVR. அதாவது MVR அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாஸ், இது வெலாசிட்டி, இது ரேடியஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? NH/2π அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு கான்செப்ட் தான். எல்லாமே என்னது? கான்செப்ட்னு சொல்லிட்டேன். NH/2π அப்படின்றது எதுக்கு? என்னென்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன என்னதுப்பா? நம்பர் ஆஃப் என்னது? ஆர்பிட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் வட்டப்பாதை. அந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் என்னது? ஹச்னா உங்களுக்கு தெரியும், இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 × 10⁻34 ஜூல் பர் செகண்ட்னு. 2 அப்படின்றது உங்களுக்கு சும்மா ஒரு வேல்யூ தான். பைனா என்னதுப்பா? 22/7 இல்லைனா 3.14 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ இதுதான் இந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரான் சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதையோட கோண உந்தமானது NH/2πக்கு ஈக்குவலாக இருக்கும். என்னன்றது நம்பர் ஆஃப் அந்த ஆர்பிட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா இல்லை செகண்ட் ஆர்பிட்டா, 2 தேர்டா, அந்த மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு
as long as an electron revolves in the fixed stationary orbit, சரிங்களா, it does not lose energy அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எலக்ட்ரான் வந்துட்டு அதே ஆர்பிட்டாலில் ரொட்டேட் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணாதான் டஸ் நாட் லாஸ் எனர்ஜி, ஆற்றலை இழக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப நேரத்துக்கு அதிலே சுற்றி வந்தாலும் அது வந்துட்டு கண்டிப்பாக எலக்ட்ரானை இழக்காது. ஆனால் however when electron jumps from higher energy state to lower energy state, அதாவது மேல்நிலை ஆற்றல் மட்டத்திலிருந்து, ஐ மீன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செல் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க செல் கே செல், அடுத்து என்னது எல் செல், அடுத்து எம், அடுத்து என்னதுப்பா என் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி செல்னால் இந்த இடத்துல என்லேருந்து கேக்கு வரும்போது கண்டிப்பாக இட் லாசஸ் எனர்ஜி. மேல்நிலை ஆற்றல் மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி வரும்போது கண்டிப்பாக அந்த எலக்ட்ரான் ஆற்றலை இழக்கும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. however when an electron jumps from higher energy state to lower energy state, the excess energy is emitted as a radiation. அதுதான் அந்த எக்ஸஸ் எனர்ஜி தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஹச் மியூ. உங்களுக்கு தெரியும் ஹச் மியூ, ஹச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஹச் இஸ் ஈக்குவல் என்னதுப்பா 6.626 இன்ட்டு 10⁻⁻, ப்ளஸ் 34 ஜூல் பெர் செகண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே படித்தோம். சரிங்களா, இப்போ மியூ அப்படின்றது என்னது ஃபார்முலா, மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. லாம்டாண்டா அந்த இடத்துல என்னது வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு பேர் என்னது வேவ் கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த பிளாங்க்ஸ் என்னது இஸ் ஈக்குவல் டு ஹச் மியூன்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த பார்ட்டிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேவ் பார்ட்டிகல்ஸ்க்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ஐன்ஸ்டீன் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பார், என்னப்பா இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். இது ஃபேமஸ் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், இதுக்காண்டி தான் அவங்க நோபல் பிரைஸ்லாம் கூட வாங்கினாங்க. இவர் வந்துட்டு எந்ததுக்காண்டி சொல்லியிருப்பாருன்னா மாஸ் நிறை இருக்குது அப்படின்னால இது பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, பார்ட்டிகல் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேவ் கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸ் ஈக்குவல் டு என்னது ஹச் மியூ. நம்ம இந்த இடத்துல வேவ் அப்படின்றத தான் பார்க்குறோம். சரிங்களா, எனர்ஜி என்னது எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் டு லோயர் எனர்ஜி ஸ்டேட்னா இது கண்டிப்பாக என்ன பண்ணும், எனர்ஜியை எமிட் பண்ணும் அப்படின்றது. இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எமிட்டட் ரேடியேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, E2 - E1 அப்படின்றது ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜி அதுலேருந்து வரும்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹச் மியூக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ மியூ அப்படி தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மியூஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த ஹச்சை கன்வெர்ட் கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ E2 - E1 பை ஹச் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா, கன்வெர்ஸ்லி when suitable energy is supplied to an electron, சரிங்களா, இப்போ எலக்ட்ரானுக்கு நம்ம குறைந்த ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் நம்ம கொடுத்தோம்னா, எலக்ட்ரானுக்கு நம்ம குறிப்பிட்ட ஆற்றல் எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லோயர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து எங்கே போயிருமா, ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிருமா. அப்போ லோயர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட் போனோம்னா நம்ம எலக்ட்ரானுக்கு என்ன கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். இப்போ அது வந்துட்டு ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்ததுன்னா, எலக்ட்ரான் இங்கே உள்ள எலக்ட்ரான் இங்கே வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இட் என்ன பண்ணும், இட் லாஸ் எனர்ஜி அப்படின்றத நான் வச்சுக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. அப்ளைங் டு போர் பாஸ்டேஜ் டு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். வாட் இஸ் மீன் பை ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்? ஹைட்ரஜன்னா என்னதுப்பா, அட்டாமிக் நம்பர் 1. சரிங்களா, அதில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கும், கண்டிப்பாக ஒரு ப்ரோட்டான். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ மாஸ் நம்பரும் நீங்கள் 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கும், 0 நியூட்ரான்ஸ் இருக்கும். அதான் நியூட்ரான் இல்லாத தனிமம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன். அதில் வந்துட்டு இதோட பேர் என்ன சொல்லுவாங்க, ஐசோடோப்ஸில் புரோட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டியூட்ரியம் டெரிட்டியம்லாம் இருக்குது, அதுலலாம் நியூட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா, புரோட்டியம் அப்படின்ற சாதாரண ஐசோடோப்ஸில் தான் என்ன இருக்காது, நியூட்ரான் இருக்காது. சரிங்களா, ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நியூட்ரான் இல்லாத தனிமம்னா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹைட்ரஜன் அந்த புரோட்டியம் ஃபார்மெட்டில் தான் கிட்டத்தட்ட 99% மேலே இருக்குன்ட்டு நம்ம எந்த லெசனில் படித்தோம், ஹைட்ரஜன் லெசனில் படித்தோம். சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. கன்வெர்ஸ்லி வென் சூட்டபிள், ஓகே, அப்ளைங் டு 4 பாஸ்பேட்ஸ் டு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்னா ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹீலியம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து லித்தியம் 2+ அப்படின்னு சொல்லலாம். இதுலலாம் என்னென்னா இதுவும் என்னது லைக் ஹைட்ரஜன் தான். ஏன்னா ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கப்பா, ஒரு எலக்ட்ரான். ஹீலியம் ப்ளஸ்னா, ஹீலியம்னா அட்டாமிக் நம்பர் 2, எத்தனை எலக்ட்ரான் இருந்திருக்கும், 2 எலக்ட்ரான் இருந்திருக்கும். ஹீலியம் ப்ளஸ்னா அதுலேயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். லித்தியம்னா அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா, 3. அப்போ லித்தியம் 2+ அப்படின்னு சொன்னால் இட் லாசஸ் 2 எலக்ட்ரான் அப்படின்னு மீனிங். அப்போ 2 எலக்ட்ரான் எழுந்துருச்சுன்னா அதுலேயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இல்லைனா இதை என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா வாட் இஸ் கால்டு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஐசோனா சேம். சரிங்களா, இட் கண்டெய்ன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், தட் ஸ்பீசிஸ் இஸ் கால்டு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். அதாவது ஒரே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ இதெல்லாம் 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். ஓகே, ஹைட்ரஜன் சொல்லலாம், இல்லைனா ஹீலியம் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா என்னது லித்தியம் 2+ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா என்னப்பா சொல்லுவீங்க பெர்லியம் 3+ அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னது 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அப்படின்றத நான் வச்சுக்கணும். இப்போ இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நியான்னா என்னதுப்பா, நியான்னா என்னது அட்டாமிக் நம்பர்
10 அப்படின்றது தெரியும். நியான்னா அட்டாமிக் நம்பர் 10. அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? கண்டிப்பாக 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதை என்ன பண்ணுறேன், சோடியம் ப்ளஸ்ன்னு போடுறேன். சோடியம்னா அட்டாமிக் நம்பர் என்னது? 11. 11ல் ஒரு எலக்ட்ரான் போச்சுன்னா என்ன வந்துடும்? அங்கேயும் 10 எலக்ட்ரான் தான் வந்துடும். இப்போ ஃப்ளூரின் அப்படின்னு போடுறேன். ஃப்ளூரினில் அட்டாமிக் நம்பர் என்னது? 9. இப்போ மைனஸ்ன்னு போடுறேன். மைனஸ்ன்னு போட்டால் நீங்கள் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கணும். அப்போ எஃப் மைனஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10 எலக்ட்ரான். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்க்குலாம் பேர் இல்லை இந்த மாதிரி ஆட்டம்ஸ்க்குலாம் என்ன பேர்? என்னது? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கேட்பாங்க 2 மார்க்கில். வாட் இஸ் கால்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த ரேடியஸ் ஆஃப் அன் nth ஆர்பிட். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்த்துக்கு 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்குலாம் என்ன சொல்கிறாங்க, of an nth orbit of energy of electron revolve nth orbit were derived அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்ததோட எக்ஸ்பிளனேஷன்லாம் ரேடியஸும் டெரைவ் பண்ணியிருக்காங்களாம், எனர்ஜியும் டெரைவ் பண்ணியிருக்காங்களாம். சரிங்களா? இந்த ஃபார்முலாஸை நீங்கள் இப்போதைக்கு மெமரி தான் பண்ணணும். இது வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய சாப்டராகவே இருக்குது, அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதில் பிசிக்ஸில் வருது த டீட்டெயில் டெரிவேஷன்ஸ் ஆஃப் ரேடியஸ் அண்ட் என்னது எனர்ஜி, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஆன் nth orbit will be discussed in 12th standard atomic physics unit. சரிங்களா? பிசிக்ஸில் வரும், அங்கே நீங்கள் டெரைவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை வந்து இப்போதைக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? ரேடியஸ் வந்துட்டு என்னது 0.529 இன்டூ n ஸ்கொயர் டிவைடட் பை என்னது இசட் மேல் என்னது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ அப்படின்றத நான் வச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் ஏன்னா என்னதுப்பா, மாஸ் நம்பர், இசட்னா அட்டாமிக் நம்பர். இப்போ ஹைட்ரஜனா அந்த இடத்துல நீங்கள் 1 போடணும், மாஸ் நம்பரும் அது 1 தான், அதனால் 1. 0.529 n ஸ்கொயர்னா எந்த ஆர்பிட் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? nth ஆர்பிட்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா செகண்ட் ஆர்பிட்டா, ஐ மீன் கே செல்னா n is equal to 1, எல் செல் அப்படின்னு சொன்னால் n is equal to 2, எம் செல் அப்படின்னு சொன்னால் n is equal to 3, என் செல் அப்படின்னு சொன்னால் n is equal to 4. அந்த வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ரேடியஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெரிவேஷன் வேணும்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வரும், அதில் ரேடியஸ் ஆஃப் ஆன் nth ஆர்பிட் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து இஎன் அப்படின்றது எனர்ஜி ஆஃப் ஆன் nth ஆர்பிட்டுக்கும் ஒரு டெரிவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. -13.6 டிவைடட் பை இஜட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இன் எலக்ட்ரான் வோல்ட்டில், கிலோஜூலில் கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த யூனிட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஜெட்ன்றது உங்களுக்கு தெரியும், மாஸ் நம்பர் தான். என்னன்றது உங்களுக்கு தெரியும், ஆர்பிட். அதே மாதிரி தான் கிலோஜூல் பெர் மோலில் வேணும். இப்போ எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் -13.6. சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. இதே வந்துட்டு கிலோஜூல் பெர் மோல் அதில் வேணும் அப்படின்னு சொன்னால் -1312. சரிங்களா? -1312.8 அப்படின்றதால நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது எனர்ஜி வந்துட்டு எதில் கிடைக்கும், கிலோஜூல் பெர் மோலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் குறைபாடுகள் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? இந்த போர் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்ல லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னதுப்பா, குறைபாடுகள். என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன model is applicable only to species having 1 electron such as hydrogen, lithium 2+ or helium+. 1 electron species மட்டும் தான் பொருந்தது. அப்போ இதெல்லாம் அதில் உள்ள குறைபாடுகள். அப்போ not applicable to multi electron species, நிறைய எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு இது பொருந்தாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தலை அப்படின்றது குறைபாடுகள். எதுக்கு மட்டும் தான் பொருந்தது, 1 electron species. 1 electron speciesனா it contains only 1 electron, அந்த ஸ்பீசிஸ்க்கு மட்டும் தான் இது பொருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மல்டி எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் பொருந்தலை. அடுத்த செகண்ட் பாயிண்ட், it was unable to explain the splitting of spectral lines in the presence of magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்தை வைக்கும்போது, சரிங்களா, அந்த ஸ்பிளிட்டிங்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கும்லப்பா, இந்த டேட்டான்னு சொல்லுவோம்ல, இந்த ஸ்பிளிட்டிங் லைன்ஸு, அது எப்படி ஸ்பிளிட்டிங் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்தை வைக்கும்போது அந்த கான்செப்ட் பேர் என்ன சொல்கிறாங்க, ஜீமன் எஃபெக்ட். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா காந்தப்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னதுப்பா, மின்புலத்தில் வைக்கும்போதும் அதனால் அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா, பிக் பேக்கில் 1 வேர்ட் கொஸ்டினாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட் பேர் என்னது, ஜீமன் எஃபெக்ட். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட் பேர் என்னது, ஸ்டார்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ப்பா. அதாவது அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் டேட்டாவை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு யாருன்னா ஜீமன். இதே எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்க்கு. சரிங்களா? இது ரெண்டை பற்றியும் இந்த போர்ஸ் தியரி நம்மளுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குறைபாடுகள். அதே மாதிரி 3 பாயிண்ட் போதும். போர்ஸ் தியரி வாஸ் unable to explain why electrons is restricted to revolve around the nucleus in a fixed orbit in which the angular momentum of the electron is equal to nh/2 and the logical answer for this provided Louis D. Broglie. சொல்லியிருந்தாங்களே, என்ன சொல்லியிருந்தாங்க, போர் மாடல் ஆஃப் ஆட்டமில் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்விஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், NH/2 தான் ஈக்குவலாக இருந்துச்சு.
இதை வந்துட்டு கரெக்டான ரீசன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. யாருனால? போர்னால. அதனால யார் வராங்க அப்படின்னு சொன்னால் லூயிஸ் டி பிராக்லி அப்படின்ற சயின்டிஸ்ட் வராங்க. இதை எப்படி வந்துச்சு, இந்த ஆங்குலர் மொமெண்டம் எதனால இந்த NH/2πக்கு ஈக்குவலாக இருந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யார் வரா? லூயிஸ் டி பிராக்லி. சரிங்களா? அதுதான் என்னது? டுவாலிட்டி ஆஃப் மேட்டர். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.